Hello everyone, welcome back to my channel Recipes by Suvi. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ரொம்ப ஈஸி, ரொம்ப குயிக்கான ரெசிபி Ghee Pulao. ரொம்ப கம்மியான சிம்பிள் பொருள் வச்சு நம்ம இந்த ரெசிபி பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்டியா இருக்கு. வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுல்ல 1 கப் பாஸ்மதி அரிசி எடுத்துர்க்கேன். இது 250 கிராம் இருக்கு. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து அரிசியை நல்லா கழுவிட்டு நான் எடுத்துட்டு வரேன். இப்போ வாஷ் பண்ணியாச்சு. அடுத்து இதை சோக் பண்றதுக்கு தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் பாஸ்மதி அரிசிக்கு 2 கப் தண்ணி ஆட் பண்ணா கரெக்டா இருக்கும். பாஸ்மதி அரிசி மினிமம் 15 மினிட்ஸ் ஊற வச்சா கரெக்டா இருக்கும். பட் நான் இன்னைக்கு 30 மினிட்ஸ் ஊற வைக்கிறேன். நல்லா சாஃப்டா இருக்கும் ரைஸ். அவ்வளவுதான். இப்போ வாட்டர் ஆட் பண்ணியாச்சு. இது 30 மினிட்ஸ் நல்லா சோக் ஆகட்டும். அடுத்து ஒரு கடாயில நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் இந்த ரெசிபிக்கு ஆட் பண்ணக்கூடாது, நெய் மட்டும் தான் ஆட் பண்ணணும். அடுத்து ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு அன்னாசி பூ, 3 கிராம்பு, ஒரு மராட்டி மூக்கு, ஒரு ஏலக்காய், ஒரு 5 ல இருந்து 6 மிளகு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து பொடியை நறுக்கி வச்சிருக்க பச்சை மிளகா 1 ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்பைஸ்க்கு வந்து நம்ம கிரீன் சில்லிஸ் மட்டும் தான் ஆட் பண்றோம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பைஸ் வேணும்னா நீங்க இன்னொரு மிளகா கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க லோ ஃப்ளேம்ல வச்சு. நல்லா சாட்டே ஆனதுக்கு அப்புறம் இதெல்லாம் முந்திரி பருப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து முந்திரி பழம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஆட் பண்ணீங்கன்னா இந்த ரெசிபி நல்லா ரிச்சா இருக்கும். ஆட் பண்ணிட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப நேரம் குக் பண்ண வேண்டாம். அடுத்து இதுல பெரிய வெங்காயம் நல்லா தின் ஸ்லைஸா பண்ணி எடுத்திருக்கேன். இது 1 கப் இருக்கு. இதை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். சால்ட் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் ஆனியன்ஸ் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் இது நல்லா குக் பண்ணிக்கோங்க. ஃப்ளேமை மீடியம் வச்சு குக் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா ஆனியன்ஸ் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. அடுத்து இதுல இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கோங்க. இது 1 டீஸ்பூன் இருக்கு. ஆட் பண்ணிட்டு ஒன்ஸ் நல்லா குயிக்கா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போற வரைக்கும் இது குக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இஞ்சி பூண்டோட ரா ஸ்மெல் போனதுக்கு அப்புறம் இதில் நம்ம சோக் பண்ணி வச்சிருக்க ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ரா ஸ்மெல் எல்லாம் போய் ஆனியன்ஸும் நல்லா குக் ஆயிருக்கு. அடுத்து இதில் நம்ம ரைஸ் ஆட் பண்ணிடலாம். வாட்டர் ஃபர்ஸ்ட் இல்லாம வெறும் ரைஸை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வாட்டர் ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஸோ ரைஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ரைஸ் ஆட் பண்ணிட்டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு 2 நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்றப்போ என்ன ஆகும்னா பாஸ்மதி அரிசி நல்லா சாஃப்டா குக் ஆகும். அதுக்காக தான். இப்போ 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. அடுத்து இதுல நம்ம வடிகட்டி எடுத்து வச்சிருந்த தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம 2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சோக் பண்ணிருக்கப்போ பாத்தீங்கன்னா 1/2 கப் குறைஞ்சிருக்கும். ஸோ நான் வந்து மெஷர் பண்ணி 2 கப்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தண்ணி பத்தலன்னு நீங்க கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபியை நீங்க குக்கர்ல கூட ட்ரை பண்ணலாம். தண்ணி ஆட் பண்ணியாச்சு. ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சால்ட் செக் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டா ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் பத்தாத மாதிரி இருந்துச்சு. நான் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். சால்ட் ஆட் பண்ணிட்டு ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இதை 2 மினிட்ஸ் ஹை ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் லோ ஃப்ளேமுக்கு பண்ணிக்கோங்க. இப்போ நான் மூடி வச்சிடுறேன். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா ஹை ஃப்ளேம்ல குதிக்கட்டும். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் இதை கம்ப்ளீட் லோ ஃப்ளேம் பண்ணிட்டு 10 to 15 மினிட்ஸ் நல்லா ரைஸ் சாஃப்டா குக் ஆகிற வரைக்கும் இது நல்லா குக் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா குக் ஆயிடுச்சு. நான் ஓபன் பண்றேன். வாட்டர் கண்டென்ட் கம்ப்ளீட்டா ட்ரை ஆகி ரைஸ் நல்லா சாஃப்டா குக் ஆயிருக்கு. ஒண்ணுக்கு ஒண்ணு ஒட்டாம அழகா உதிரியா வருது பாருங்க. சைட்ஸ்ல எடுத்து விட்டு ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்றப்போ அரிசி எது உடையாத மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபைனலா இந்த ரெசிபிக்கு நல்லா ரிச்னஸ் கொடுக்கறதுக்காக நெய் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இது நல்லா ரிச்சா இருக்கும். டேஸ்டும் சூப்பரா இருக்கும். ஸோ வீட்டில் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து இது ஒரு பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இந்த ரைஸ் நல்லா சூடா பரிமாறுங்க. இது கூட நீங்க ஜீரா ஆலு வச்சு பரிமாறுங்க. சூப்பரா இருக்கும். அந்த ரெசிபிக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்க. அடுத்து ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களை மீட் பண்றேன். Until then, bye from me, Shweta. See you guys in my next video.